ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் 2 ரோஜா பூ பூத்துருக்கு. பன்னீர் ரோஜா நல்ல மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்களா, நான் எப்போ தான் நிற்கிறேன், ஆனால் நல்ல மணமாக இருக்குது. இதையும் பறிச்சிக்கலாம். பூ செடியிலே விடக்கூடாது, அதை பறிச்சிக்கணும். இன்னொரு பூவும் இருக்குது. பன்னீர் ரோஜா மட்டும் வெயிலில் இருந்தாலே கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் காலையிலே பறிச்சிருங்க. அப்புறம் இன்னொரு பழம் ஒன்று காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட. செரி பழம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் செரி பழம். நான் நிறைய கட் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா போன வருஷம் ரொம்ப அதிகமாகவே காய்ச்சிது. இந்த வருஷம் காய்க்கல. நான் ஜாடியில் வைக்கவே அப்படியே நரங்கி அப்படியே இருந்தது, அதனால கட் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ரெட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் டார்க் ரெட்டான அப்புறம் தான் நான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி பட்டர் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு, புளிப்பாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இது காய் பாருங்கள், ஆப்பிள் போலவே இருக்கும் இது பார்க்க. இப்போ தான் பூ விடுது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பூ. அந்த பிஞ்செலாம் இப்படி தான் இருக்கும். அந்த பூ உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும், ஆனால் பூ கொட்டிக்கிச்சு. இதை இப்படி தான் இருக்கும். ஒரு பிங்க் கலரில் பூ பூக்கும், அதெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு.